சரி நான் இவரை கூட்டிட்டு போயிருட்டா சென்னைக்கு? வேணாமா? கையே நான் போறேன், நீ நான் கூட்டிட்டு போவா இவரை? வேணாமா? நீங்க தான் வச்சுக்க போறீங்களா? சரி நீங்களே வச்சுக்கோங்க. சொல்லவே இல்லை நீங்க. வெரி குட் வெரி குட். கண்மணி அப்படின்னு கிள்ளுவேன், சும்மா மெதுவாக கிள்ளி பார்த்த ஆளை பார்த்த சிரிக்கிறேன் அப்படின்ட்டு கிள்ளுவேன். அப்புறம் கொஞ்சம் உட்காந்து பேசுவேன். சாப்பிட்டேன்னு கேளு. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட சொல்லு, வேறு சொல்லு. சரி கேளு. என்ன சாப்பிட்டோம்? தக்காளி சாப்பாடா? எனக்கு இல்லையா? எங்க இப்போ சொல்லவே இல்லை. வாங்க மாமா வாங்க சாப்பிட்ணும் கூட கூப்பிடல அப்படின்னா எனக்கு இல்லை தானே. சரி போட்டு வா. சாப்பிட்லாம். ஊட்டி நீ தான் ஊட்டி விடணும், பரவாயில்லையா? ஊட்டிவிட மாட்டியா? ஊட்டி விடுவியா? ஊட்டி விடுவீங்களா? சரி போட்டு வா. ஊட்டி விடுவீங்களா? அவருக்கு ஊட்டி விடுவீங்களா? இவர் சொன்னாதான் நீங்க சாப்பிடுவீங்களா? சொன்னாதான் சாப்பிடுவாங்க. நீ சொன்னாதான் சாப்பிடுவாங்க. நான் சொல்லாமல் விட மாட்டேன், சொல்லிடுவேன். ஒரு சில டைம் நான் என்றைக்கோ ஒரு நாள் மறந்துருக்கேன். அப்போ ரொம்ப லேட் ஆகிருக்கும். மறந்துட்டேன் அப்படின்னு டக்குன்னு கூப்பிட்டு நான் சொன்னால் சாப்பிடுவேன், இல்லாட்டி நீ கூப்பிட வேண்டியது இந்த டைமுக்கு நான் சொல்லியிருந்துருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சில டைம் சத்தம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இவர் எவ்வளோ பிடிக்கும்? அங்கே இவ்வளோ தான் சொன்னீங்க, இப்போ இவ்வளோ சொல்றீங்க. இவ்வளோ தானா? அவ்வளோ பிடிக்குமா? நிஜமாவா? இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட டேவே ரொம்ப சந்தோஷமா மாறிடும். உங்களை பார்த்து மைண்டு எனக்கு கொஞ்சம் மைண்ட் வெளியே தான் கொஞ்சம் இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் வீட்டுக்கு இவங்க வந்து சிரிச்ச உடனே எனக்கு அப்படியே நல்லா நான் எல்லாத்தையும் உணர முடியும் என்னால். கண்டிப்பாக அந்த இதை இப்போ கூட சிரிக்கும் போது கூட எனக்கு மைண்டில் உணர முடியுது அந்த இது. புரியுது புரியுது. சரி எப்போ கல்யாணம்? எப்போ கல்யாணம்? சரியானதுக்கு அப்புறம். சரியானதுக்கு அப்புறம். சரி ஓகே. நீ அடிக்கடிக்கு மாமா ஐ லவ் யூ மாமான்னு சொல்லுவாங்க. ஓகே ஐ லவ் யூ டூ அதை தான் திரும்ப சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பேசுறதுனே தெரியாம என்ன அப்புறம் அப்படி இப்படியே தான் பேசிட்டு இருக்கோம். சரி நீ பார்த்தோன்னே அவங்க சிரிக்க தான் வைப்பாங்க. நீ சிரிச்சிருவாங்க, நீ பார்த்தோன்னே அங்கே பாருங்க சரி. நீங்க அவங்க பாருங்க என்ன பார்த்தோன்னே. ஏன் சிரிக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது. சந்தோஷமா? சந்தோஷம். பொய்யில சொல்லாத. நிஜமாவா? பொய் தானே. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் காயத்ரி. ஓகே. ஸோ இவங்களுக்கு என்ன நடந்தது அண்ட் இவங்களோட இப்போ உடல்நிலை எப்படி இருக்கு? அக்கா நல்லா தான் இருந்தாங்க. ஜனவரி மாதம் வந்து முன்னாள் தலைவலின்னு ஃபஸ்ட்டு படுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் எந்திரிச்சிலேருந்து அவங்களால சுத்தமாக நடக்கவே முடியல. எந்திரிச்சாலே கீழே விழுந்துட்டே இருக்காங்க. நான் சரி சும்மா தான் விழுகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கலாய்ச்சிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இல்லைங்கண்ணா, நாங்கள் அங்கே தான் போவோம் வெளியே, ட்ரெயின் ரோடு தாண்டி தானே போவோம். அப்போ வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்போ கையில் மட்டும் தான் அடிபட்டுச்சு, வேறு எங்கேயும் அடிப்படவே இல்லை. அப்புறம் அப்போலேருந்து இப்படியே தான் இருக்காங்க. அக்கானால பேச்சு அப்போ நடக்க முடியாது சுத்தமாக. இப்போ அப்போ கொஞ்சம் போக போக நடக்கிறது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வாய் பேச்சும் கையும் வராமல் போயிடுச்சுன்னா சுத்தமாக கை எதுவுமே அவளால் பண்ணவே முடியல. சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியல, வாயை திறந்து பேச முடியல. நாக்கு உள்ளே மடக்கி வச்சுக்கிறா. வாயில் அந்த சலுவா இருந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும். வாய் மூட சொன்னால் மூடவும் மாட்டேங்கிறா. ஓப்பன்லேயே தான் எப்போ பார்த்தாலும் வச்சுட்டே இருக்கான். இப்படியே தான் இருக்கா. எதனால் இந்த இது எப்படி ஆச்சு எதுவுமே தெரியவே. அவள் ட்ரெஸ் மாற்றுறது, தலை சீவிடுறது, ப்ரஷ் பண்ணுறது கூட அவளால் விளக்கு பண்ண முடியாது. நம்ம கூட இருந்தே பண்ணணும். எல்லாமே அவ கூட இருந்து நான் கூடயே இருக்கணும். எங்கே ரெஸ்ட் ரூம் போனாலும் கூடயே இருக்கணும். இங்கேருந்து வெளியே போனால் கூட கூடயே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கா அக்கா.